அம்மன் கோவில் அமானுஷ்யம், கிணற்றின் ரகசியம். முன்னொரு காலம் விருதுப்பட்டி என்னும் கிராமத்தில் அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அங்கு நடந்த அமானுஷ்யத்தையும் கிணற்றின் ரகசியத்தையும் காண்போம். அரவிந்தன் அக்கோவிலின் புதிய பூசாரி. அன்று நடந்தது என்ன என்று மேலும் காண்போம். தன் முதல் அர்த்தசாம பூஜையை முடித்து விளக்குகளை அணைக்க தயாரானான். சிட்டி இளைந்தனான அவனுக்கு இந்த கிராமத்தின் அமைதி ஒருவித அமானுஷ்ய இறுக்கத்தை தந்தது. நள்ளிரவின் கருமிருட்டில் கருவறையின் சுவர்களில் அவனது சுவாச ஒளி மட்டுமே எதிரொலித்தது. திடீரென சுவரிலிருந்து மட்டுமல்லாமல் மண்ணுக்கடியிலிருந்து ஒரு மெல்லிய பெண் குரல் கேட்டது. அது அழுகையா அல்லது இனிமையான பாட்டு சத்தமா என்று அவனால் பிரித்தறிய முடியவில்லை. அக்குரல் தன்னை கிராமத்தின் உண்மையான தாய் தெய்வன் என்றும் பல வருடங்களாக கோயில் பின்புறம் உள்ள பாழடைந்த கிணற்றில் சிறை வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியது. பயத்தில் உறைந்த அரவிந்தன் அம்மன் விக்கிரகத்தின் முகத்தை பார்த்தான். அது கண்ணீர் வடிப்பது போல இருந்தது. வெளியே இருக்கும் மூடிய கிணற்றை திறந்து தாய் தெய்வத்தை மீட்டெடுக்கலாமா, அல்லது கிராம மக்கள் எச்சரித்தபடி கிணற்றுக்குள் அடக்கப்பட்டிருக்கும் பழங்கால காட்டேரியை உலகுக்கு வரவழைக்கலாமா என்ற பயங்கரமான குழப்பத்தில் அவன் மனம் உழன்றது. மேலும் காண தமிழ் ஸ்டோரி ஹியர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.